சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி. அந்த கும்பராசிக்கு குருடைய பார்வை முழுமையாக இந்த வருட ஆரம்பத்திலேயே கிடைக்கிறது. ஆகவே இந்த வருட ஆரம்பம் முதலே உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான வருடமாக அமைந்திருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலே குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால், அதுவும் 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்திலிருந்து அந்த குருடைய பார்வை இருப்பதனால் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். குரு ஒரு தெய்வ கிரகமாக இருக்கிறது. ஆகவே குருடைய அருள் உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சென்ற காலங்களில் நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் நல்ல பாக்கியத்தை அடைவீர்கள். இந்த வருடம் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கிறது. புது வாகனங்கள், 2 சக்கர வாகனங்களை வைத்திருப்பவர்கள் 4 சக்கரங்கள் வாகனங்களை வாங்கக்கூடிய அந்த யோகம் ஏற்படும். சாதாரண வாகனத்தை வைத்திருப்பவர்கள் சொகுசான வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த வருடம் கும்பராசியிலே பிறந்தவர்கள் நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் நல்ல தரிசனம் கிடைக்கும். தெய்வ அருளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் 7.5 சனியுடைய கடைசி பாகமாக 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்திலே குருடைய வீட்டிலே சனி பகவான் இருப்பதனால் நல்ல தன வரவு உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்கள் எந்த தொழில் செயல்படாந்தாலும் அந்த தொழிலே நல்ல விருத்தி அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது உங்களுக்கு டஸ்ட் அழிச்சு மாத்திரம் வரும். அதாவது கும்பராசியில் இருந்தது ஜலராசிலே சனி பகவான் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் டஸ்ட் அலர்ஜி மாத்திரம் வரும். அடிக்கடி சளி காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான குப்பைகள் உள்ள இடங்களில் செல்லாமல் இருந்தாலே போதுமானது. மற்றபடி எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. என்றால் இந்த சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானமான 4வது ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே சிறிது சுகம் பாதிக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறால் தேவையற்ற பயம் ஏற்படும். ஆனால் எந்த பயமும் நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கும் வரை சனியினால் வரக்கூடிய எந்த தொலையும் உங்களுக்கு வராது. லாபஸ்தானத்திலும் குருடைய பார்வை இருக்கிறது. நல்ல லாபம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம். ஆகவே எந்த துறையில் ஈடுபட்டவர்கள் இருந்தாலும் நல்ல லாபத்தை இந்த வருடம் அடைவீர்கள். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல் 5 மாதத்திலேயே, அதாவது ஜனவரி முதல் மே மாதத்திற்குள்ளாயே திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள் முடியாதவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பரிலே கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ஆக இந்த வருடம் கும்பராசியிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், முக்கியமாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகமும் திருமண வாய்ப்பும் கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சதயம் நட்சத்திரம் இந்த ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். ஆகவே நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள், பிடிவாத பிடிப்பீர்கள். அந்த பிடிவாதம் நல்ல பிடிவாதமாகத்தான் இருக்கும். அந்த ராகுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வ பலம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் திருமணம் நிச்சயமாக நடந்து சந்தோஷத்தை அடைவீர்கள். உடனடியாக திருமணம் நடந்தவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடனடியாக கரு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் தடபுடலாக சீமந்த மலைகாப்பு அனைத்தும் செய்யலாம். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கும். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நன்றாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடம் சொந்த தொழில் செயல்படுவதற்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாடு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் இந்த வருடத்தில் எக்ஸ்போர்ட் தொழில் செயல்படுவதற்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக கும்பராசிக்கு உங்கள் ராசிநாதன் ஜலராசியில் இருப்பதனால் ஜலம் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்களோ அல்லது உங்களுடைய பொருட்களோ ஜலம் தாண்டி செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வெளிநாடு யாத்திரை நல்ல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பொருட்களும் வெளிநாடு செல்லும். நல்ல வருமானம் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். இந்த வருடம் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். அதற்காக கடன் வாங்க விரும்பினால் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம். அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். கடன் வாங்கி வீடு மனை வாங்குவதற்கும் தொழில் விருத்திக்காகவும் கடன் வாங்கலாம். ஆனால் மற்றவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வருடம் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு, அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் நினைத்த இடத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சேலரி ஹைக், வருமான உயர்வும் காத்திருக்கிறது. சேலரி ஹைக் நிச்சயமாக இருக்கும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள்.
இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கேம்பஸ் இன்டர்வியூலே, அதாவது முதல் சுற்றிலேயே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்லை, தானாக உங்களை தேடி இந்த வருடம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். அவர்களுக்கு எதை நீங்கள் பயிரிட்டாலும் சரி, நிச்சயமாக நல்ல மகசூல் பெறுவீர்கள். அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைத்து வேறு நிலங்கள் அல்லது வீடு மனை வாங்க யோகம் இருக்கிறது. அல்லது இருக்கின்ற இடத்திலேயே, அந்த விவசாய நிலங்களிலேயே உங்களுக்காக தனியாக ஒரு வீடு கட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். முக்கியமாக கனி வகைகளை பயிரிடுபவர்களும் மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கும் நல்ல லாபத்தை இந்த வருடம் அடைவார்கள். ஆனால் அரிசி கோதுமை பயிரிடுபவர்கள் ஓரளவு லாபத்தை குறைத்து தான் பெறுவார்கள். கனி வகைகள் பயிரிடுபவர்கள், மஞ்சள் பயிரிடுபவர்கள், கரும்பு விவசாயிகள் நல்ல லாபத்தை இந்த வருடம் அடைவார்கள் என்று உறுதியாக சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம் இருக்கிறது. இந்த சதயத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளாக இருந்தால், நீங்கள் எந்த அணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. உடனடியாக நல்ல பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய பிரகாசமான வாழ்க்கைக்கு அடித்தளம் இந்த வருடம் வர வாய்ப்பு இருக்கிறது. தெய்வபலம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிநாதனே குருடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பொதுவாக 7.5 சனி இருந்தாலும் இந்த கும்பராசிக்கு 7.5 சனி பெரிதாக சிரமங்கள் ஏற்படுத்துவதில்லை. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் தவிர இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக 7.5 சனி எந்த தோஷமும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக நம்பலாம். வயதானவர்களுக்கு சாதாரணமாக நீங்கள் எந்த இடத்திலே சென்றாலும் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் எங்கே யாத்திரைகள் செய்தாலும் நல்ல தரிசனம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்களுடைய தெய்வருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து சதயம் நட்சத்திரத்தை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 7.5 சனி என்ற பயம் இருந்தால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதாவது இந்த வருடம் முழுமைக்கும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அதுவும் முக்கியமாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது என்பது தமிழ்நாட்டில் 3 கோயில்கள் மிக மிக பிரதானமானது. ஒன்று சுசீந்திரம் இருக்கின்ற தானுமாலய சுவாமி கோயில், அங்கே சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். அடுத்து ஷோலிங்கர் என்ற ஊரில் இருக்கின்ற அரக்கோணத்துக்கும் காட்பாடிக்கும் நடுவில், அரக்கோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் முன்பாக இருப்பது சோளிங்கர். அங்கே 2 மலை, பெரிய மலையில் பெருமாள், அதாவது நரசிம்ம பெருமாள் இருக்கிறார். சிறிய மலையிலே ஆஞ்சநேயர் 4 கைகளுடன், அதாவது சதுர்புஜ ஆஞ்சநேயராக சங்கு சக்கரத்துடன் சங்கு சக்கரத்துடன் யோக நிலையிலே காட்சி அளிக்கின்ற அந்த சோளிங்கர் ஆஞ்சநேயர் வேறு எங்கும் கிடைக்காத ஒரு தரிசனம். அங்கே சோளிங்கர் சென்று சதுர்புஜ ஆஞ்சநேயரை, யோக நிலையில் இருக்கின்ற சங்கு சக்கரத்துடன் கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட போட்டிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு மனதில் எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் இந்த குழப்பங்கள் தீரும், சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து நாமக்கல் ஆஞ்சநேயர் மிக மிக பிரசித்தி பெற்றவர். அங்கே சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். ஆக வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த 3 கோயிலில் ஒரு கோயில் அல்லது 3 கோயிலும் சென்று விட்டு வரலாம். நிச்சயமாக நல்ல யோகத்தை பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதனே சனி பகவான். மேலும் சதயம் நட்சத்திரம் என்றால் மிக மிக உத்தமான நட்சத்திரம். மாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் தான் முதலாக ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை தரிசனம் செய்த நாள். ஆகவே மாசி சதயம் என்று, மாசி மாதம் சதயம் நட்சத்திரம் அன்று எல்லா பெருமாள் கோயில்களும் ஆஞ்சநேயருடைய திருமணியிலே பெருமாள் இருப்பார். ஆகவே அந்த ஹனுமந்த வாகனத்திலே அன்றைய தினம் மாசி சதயம் என்று பெருமாளை தரிசனம் செய்வது எல்லா காரியத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் அவசியம் சதயம் நட்சத்திரம் அன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வருங்கள். இந்த வருடம் முழுமைக்கும் சதயத்தில் பிறந்த நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி.